வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மேட்ச் டே அன்னைக்கோட ப்ராக்டிஸ் செஷனில் நம்மளுடைய விராட் கோலி ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து சொதப்பி இருக்கிறாரு. டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் இன்னைக்கு மேட்ச்சில் வந்துட்டு ஒரு கீ பிளேயர் அப்படிங்கிற லெவலில் நம்ம இருக்கோம். பட் வந்து சுயா சர்மாவோட ஓவரில் 2 தடவை விராட் கோலி போல்ட் ஆயிருக்கிறாரு. ஸோ விராட் கோலி தான் வந்துட்டு டாப் ஆஃப் த ஆர்டர் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கார். ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸில் அவருக்கு நல்ல ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஈடன் கார்டன் ஸ்பின்னர்ஸை ரொம்ப எஃபெக்டிவாக வந்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்ட் பண்ணும். அது ஒரு விஷயம். ஸோ டோட்டலி வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தாங்கன்னா அன்னைக்கு டேல வந்து பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸில் யாரை வந்தாலும் டாமினேட் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை ஈடன் கார்டன்ஸ் அசிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் ட்ரை பண்ணிக்கிறாரு நம்மளுடைய விராட் கோலி. குருணால் பாண்டியாவை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணவரால ஸோ அந்த இடத்துல சுயா சர்மா வந்துட்டு பெரிய லெவலில் டேக்கிள் பண்ண முடியல. சுயா சர்மாவோட பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி 2 தடவை வந்து போல்டாக இருக்கிறாரு. அது ஒரு தடவை ஸ்டிக்கெல்லாம் தெரிச்சிருக்குது. ஸோ கிங் கோலி இன்னைக்கு மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆப்போசிட் எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபில்சால் ஸோ ஆரம்பத்துல இருந்தே அதிரடியாக தான் ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து கேகேஆருக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நல்லா போறாரு. ஃபார்மர் கேகேஆர் பிளேயர் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பேட்டில் வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியல. ஏன்னா 2 பேர்த்துக்குமே 2 சைடோட வீக்னஸ்மே தெரியும். ஏன்னா ஃபில்சால்ட்டை எப்படி அவுட் எடுக்கணும் அப்படிங்கிறது கேகேஆர் சைடில் இருக்கவங்களுக்கும் தெரியும். கேகேஆரோட பவுலர்ஸை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல வந்துட்டு ஃபில்சால்ட்டுக்கு தெரியும். பட் ஆனால் இந்த இடத்துல அட்வான்டேஜ் என்னமோ கேகேஆருக்கு தான். ஏன்னா கேகேஆர்ல இப்போ நியூ பவுலர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓல்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பவர் பிளேல வருண் சக்கரவர்த்தி வந்து ஓவர் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல ரொம்ப ரேரான ஒகேஷனில் தான் நடக்கும். ப்ளஸ் அங்கே கோச்சிங் அப்படிங்கிற குரூலாம் பெருசாக மாறாதனால ஃபில்சால்ட் இந்த இடத்துல அவரோட சைடில் ஒரு இனோவேட்டிவான ஸ்ட்ராட்டஜியை வச்சா மட்டும்தான் இங்கே அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபில்சால்ட்டோட விக்கெட்டையும் ஈஸியாக அந்த இடத்துல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷனல் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் ரொம்ப சீரியஸாக இருக்கணும். ரொம்ப நீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இருந்தாகணும். விராட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபில்சால்ட் இவங்க வந்துட்டு பவர் பிளேயில் வந்து தாண்டி பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி வரப்போகிற பிளேயர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ இப்போ ரஜத் படிக்கர் ஈவன் அவங்க டேவிட் படிக்கல உள்ள யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சம்பவம் இருந்தால் கூட ஸோ அவங்களுக்கு வந்து செட்டில் டவுன் ஆகி அடிக்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க வந்து பவர் பிளேக்குள்ளேயே அவுட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து செட்டில் டவுன் ஆகிறதுலாம் டைமே கிடையாது. ஏன்னா பவர் பிளேல ரன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அவங்க அதை பார்ப்பாங்களா, எங்களுக்கு வந்து அவங்க செட்டில் டவுன் ஆகிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம யோசிச்சு தான் ஆகணும். ஸோ கிங் கோலியோட அந்த ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிறைய பேரோட மைண்டில் இருக்குது. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக மேட்ச் வந்து நடக்குங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற விஷயம் வந்துட்டு வருது. காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையிலேருந்து ரெயின் அப்படிங்கிறது எஃபெக்டிவாக இல்லை. ஸோ மேட்ச் டைமில் வந்துட்டு ரெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இப்போ அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ரெயினோட வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரெயின் வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஃபுல் மேட்சை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். மேட்ச் டைமில் வந்துட்டு அந்த ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரெயினுக்கு சான்ஸே இல்லை. ஃபுல் மேட்சை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா வந்து விட்டு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்ததுன்னா அது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். மேட்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மழை நின்றுச்சு அப்படின்னா எப்படியாவது ஏதாவது இடத்துல நடத்தணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இது ஒரு ஓப்பனிங் மேட்ச். ஸோ அதனால் சும்மா டக்குன்னுலாம் வந்துட்டு மேட்சை வந்து அவங்க வந்து நிறுத்த மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்க வந்து நடத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூஷியல் விக்கெட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் விராட் கோலி எவ்வளோ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவார், யார் ஹையஸ்ட் ரன் கட்டராக இருப்பா, யார் வந்துட்டு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருப்பா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய மீட் பண்ணுறேன். அன்று உங்களுக்கு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.